ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40K பட்ஜெட். ஸோ கஸ்டமர் வெறும் CPU மட்டும் தான், மானிட்டர் கீபோர்டு மூவ்ஸ்லாம் தனியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் CPU மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 40K பட்ஜெட்டு. கஸ்டமரோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் பிசியை யூஸ் பண்ணுவாங்க. ட்ரேடிங், இது போக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ அந்த யூடியூப்பில் வீடியோ எடிட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு, இது போக கேமிங், இது எல்லாமே விளாட்ற மாதிரி இருக்கணும். ஃபியூச்சரில் நான் கிராஃபிக்ஸ் கார்டு, ரேமு எல்லாமே அப்டேட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட். ஸோ ஃபியூச்சரில் நான் ஒரு பெரிய கிராஃபிக்ஸ் கார்டை போட்டாலுமே பவர் சப்ளை, கேபினெட்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்கணும். ஸோ எனக்கு எந்த விதமாக லேக் இருக்கக்கூடாது. ஸோ 40K இப்போதைக்கு எனக்கு பட்ஜெட்டு. இப்போதைக்கு நான் ஸ்டார்டிங்லேயே கேமிங், ட்ரேடிங், வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கஸ்டமருக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். பல்க் ஸ்டாக் அடிச்சிருக்கோம். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டெல்ல i7. ஸோ நம்ம சொன்னோம், இன்டெல்ல நீங்கள் i7 கம்பேர் பண்ணுறப்ப பட்ஜெட் வைஸாக உங்களுக்கு Ryzen 7 5700G சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து இன்டெலோட i7 12th ஜென்ரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் அடுத்த டவுட் கேட்டாங்க, இது வந்து 12 கோர் 20 த்ரெட் இருக்கேங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 கோர் பெர்ஃபார்மன்ஸ் கோரும் 4 கோர் எஃபிஷியன்சி கோருன்னு இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் இந்த ப்ராசஸரில் எப்பயுமே மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி பூஸ்ட்டை பார்க்கக்கூடாது, பேஸ் ஃப்ரீக்வன்சி பூஸ்ட்டை தான் பார்க்கணும். ஸோ அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சியை பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி கோருக்கு உங்களுக்கு 2.10 GHz வரும், இது பெர்ஃபார்மன்ஸ் கோருக்கு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி கோருக்கு 1.9 அந்த 1.8 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ இதோட ஸ்பெக்கை நீங்கள் க்ளீனாக செக் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் நீங்கள் ஆவரேஜாக ஒரு 2.10 GHz கால்குலேட் பண்ணுங்கள். 12 கோர், ஸோ 8 பெர்ஃபார்மன்ஸ் கோர், 4 எஃபிஷியன்சி கோர், ரெண்டுமே சேர்த்து 12 கோருக்கு நீங்கள் 2.1 GHzல கால்குலேட் பண்ணாலுமே அதிகபட்சமாக 25.2 உங்களுக்கு GHzல ஸ்பீடு கிடைக்கும். இன்னொன்று சிங்கிள் கோர், அதாவது என்ன தான் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சரி இந்த ரைசனோட பீட் பண்ண முடியாது அந்த. ஏன்னா இதில் நாங்கள் சேலஞ்ச் பண்ணி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, இதில் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 128 MB VRAM வர மாதிரி இருக்கும். ஸோ அதில் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் 2 GB டெடிகேட்டடாக VRAM வர மாதிரி கிராஃபிக்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இது ஓவர் கிளாக் பண்ண முடியாது, லாக்டு ப்ராசரு. ஸோ அது ஓவர் கிளாக் பண்ணலாம், அன்லாக்டு ப்ராசரு. ஸோ பேஸ் ஃப்ரீக்வன்சியே பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு எஃபிஷியன்சி கோரிக்கே 2.10 GHz தான் வரும். சேம் அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் ஃப்ரீக்வன்சியே 3.8 GHz கிடைக்கும். ஸோ பேஸ் ஃப்ரீக்வன்சி வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். 40K பட்ஜெட்டில் இது ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றனால கஸ்டமர் அதை சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கஸ்டமருக்கு நம்ம இதோட பிசி பில்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 39,990 ரூபாய், இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST இன்வாய்ஸ், இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் பயாஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணி, இன்க்ளூடிங் Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் லைசன்ஸ் கீ உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஏற்றி இன்க்ளூடிங் டெலிவரி கஸ்டமர் ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணுறது மட்டும் தான், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. 39,990 ரூபாய்க்கு நம்ம கஸ்டமருக்கு என்னென்ன காம்பனன்ஸ் கொடுத்துருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ண Ryzen 7 5700G. இதில் Ryzen 7 5700Gக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் பெரிய சிங்க் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ சின்ன சிங்க் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த கூலரை இப்போ யாருக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ தனியாக நாங்கள் கூலர் போட சொல்கிறது. ஸோ அதுக்காகவே இப்போ ஏரோ கூலர் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரம் கூலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் வரும். ஆனால் வேல்யூ ஃபார் மணி ஒரு கூலர்னே சொல்லலாம், வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இந்த கூலரை போட்டு தான் இப்போ கஸ்டமருக்கு பிசி பில்டு பண்ண போகிறோம். ஏன்னா ப்ராசஸருக்கு கூலர் நிறைய பேர் கேட்பாங்க ரைசான் ஹீட் ஆகுமே அப்படின்ட்டு. ஸோ இன்டெலோட டிடிபி பாருங்கள் 125 வாட்ஸ் வரும். ரைசானோட டிவிடி கிராஃபிக்ஸ் கார்டோடய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 65 வாட்ஸ் தான் வரும். ஸோ எப்பயுமே இன்டெலோட ரைசான் தான் ஹீட்டிங்கும் உங்களுக்கு கம்மி. ஸோ அதிகமான கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து APU ப்ராசர், இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ப்ராசஸர்லேயே ஹை லெவல் நம்ம கேமிங்கில் விளாடும்போது ப்ராசர் ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹீட் ஆகிற நேரத்தில் அந்த ஹீட்டை சர்க்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்பரான கூலர் போட்டோம் அப்படின்னா நமக்கு பெட்டர் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மிரேஜ் 5 அப்படின்றது, இது ஒரு ட்ரம் கூலர். இது பார்க்கவே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பைப்பு சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னா RGB லைட்டிங்கோட வரும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னா ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் பாருங்கள். Ryzen 7 5700G ஒரு மிரேஜ் கூலர். கஸ்டமர் வந்து இன்டர்நெட்டு லேண்டில் கனெக்ட் பண்ணி தான் ட்ரேடிங் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இருந்தாலும் அப்பப்போ தேவைக்கு மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கா ஒரு பேசிக் ஒய்ஃபை ரிசீவர். மதர் போர்டு ப்ரோ சீரியஸில் MSI B450A Pro Max 2 2 RAM ஸ்லாட்டோட வந்துடும். ஸோ இந்த மதர் போர்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் கஸ்டமர் இன்னும் 16 GB RAM ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ டிஃபால்ட்டாக இப்போ டீம் குரூப் பிராண்டுகிட்ட வந்து ஒரு 16 GB 3200 MHz சிங்கிள் ஸ்டிக் கொண்டு வந்திருக்கும். NVMe பார்த்தீங்கன்னா மிப்பி பிராண்டு, மிப்பின்றது சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். இது மைக்ரோமேக்ஸ் பிராண்டோட கம்பெனி, குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். ஒரு 512 GB ஹை ஸ்பீடு NVMe.
இது போக பார்த்தீங்கன்னா கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி இ ஸ்போர்ட்ஸில் வந்து எலைட் 1200 இது சைடு ஃபுல் டெம்பர் கிளாஸ் வந்துடும், ஃப்ரண்ட்டில் கம்ப்ளீட்லி மெஷ் வந்துடும், ஏர் ஃப்ளோ சூப்பராக இருக்கும், 4 ARGB ஃபேன் ப்ரீபில்டாக இருக்கும், ஒரு நல்ல பெரிய சூப்பரான கேபினெட். ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு 360 mm இருக்கக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டாலுமே தாராளமாக சப்போர்ட் ஆகும். ஃபியூச்சரில் நீங்கள் ரேடியேட்டர் கூலர் போடுறது போட்டுக்கலாம், பெர்ஃபெக்டாக இருக்கும். எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா கொக்கோ ஸ்போர்ட்லேருந்து கோகோனட் பிராண்டு X650, இது ஒரு 3 years வாரண்டியோட வரக்கூடிய 80+ சர்டிஃபைடு எஸ்எம்பிஎஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீக்கே உங்களுக்கு 650. ஸோ 650 வாட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் 12 வோல்ட்டே உங்களுக்கு 650 வாட்ஸ் வரும். ஸோ இது போக கிராஃபிக்ஸ் கார்டுக்கு 120 வாட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருக்கும். ஃபுல் பீக்கில் வந்து 650 வாட்ஸ் உங்களுக்கு டேரக்ட் போர்ட் பவரே கிடைக்கும். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் தான் சூஸ் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க கிராஃபிக்ஸ் கார்டு போகிறப்ப அது ப்ராப்பராக சப்போர்ட் ஆகணும்ல. இது எல்லாமே சேர்த்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேசிக் ஆஃபீஸ் யூஸராக இருக்கீங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு CPU வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது பெஸ்ட் சாய்ஸு. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, ஒரு பவர்ஃபுல்லான PC யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுவும் பெஸ்ட் சாய்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிங்கிள் மானிட்டர் இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு HDMI போட்டு ஒரு DVI போட்டிருக்கும். ஸோ சேம் டைம் 2 மானிட்டர் HD குவாலிட்டியில் பார்க்கலாம். ஃபியூச்சரில் தேவை இன்னும் 4 மானிட்டர் கனெக்ட் பண்ணோம்னா கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு இன்னும் 4 மானிட்டர்ஸும் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்க்கு வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், வீடியோ எடிட்டிங்கும் பக்காவாக பண்ணிக்கலாம், கேமிங்கும் சூப்பராக இருக்கலாம். ஃபியூச்சரில் நம்ம இன்னும் 2 SATA SSD ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் 2 3.5 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக நீங்கள் ரேடியேட்டர் கூலர் ஆட் பண்ணிக்கலாம், ஃபியூச்சரில் கிராஃபிக்ஸ் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் இதில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த PC பில்டு காம்போ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். வீடியோ போடக்கூடிய ப்ரைஸிங் வந்து இன்னைக்குள்ள ப்ரைஸிங் மட்டும் தான், ஏன்னா நாளுக்கு நாள் ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் போடக்கூடிய ப்ரைஸிங் 1 வீக் கழிச்சு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸிங் கிடைக்காது. ஏன்னா டே பை டே போர்டு, ப்ராசர், ரேமு, NVMe எல்லாமே ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஜனவரி பிப்ரவரிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 40,000 PC நீங்கள் ஜனவரி பிப்ரவரியில் வாங்கினீங்க அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேலே போகும். ஸோ அந்தளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஆர்டர் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணுறீங்களோ உங்களோட மணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வேல்யூ ஃபார் மணி பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்மகிட்ட ஏகப்பட்ட PCs இருக்குது. நீங்கள் PC பில் ரெடி பண்ண நினச்சாலும் சரி, லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஸோ நம்ம வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். PC பில் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், ஏன்னா மாடல்ஸ் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பிரிண்டர்ஸ்ன்றது ஒன் டைம் வந்துருச்சு அப்படின்னா மாடல் லைஃப் டைம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு PC பில்டு, லேப்டாப், டெஸ்க்டாப் எனி டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நம்ம கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்பர்ஸ் கீழே இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களுக்கான கொட்டேஷன் அனுப்புவாங்க, நீங்கள் டக்குனு ஆர்டர் பேச பண்ணலாம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் வித்தின் 42 working hours டெலிவரி ஆகும். இதான் எங்களோட ஹைலைட்டு. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.